நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம் நாட்டு மக்களின் ஒவ்வொரு நேர உணவின் போதும் பல வகையான கீரை, காய்கள் போன்றவற்றை துணை உணவாக கொண்டு சாப்பிடுவது பல காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்படி நம் நாட்டு மக்கள் சாப்பிடுவதற்காக பல காய்கள் நமது நாட்டில் விளைகின்றது. அதில் ஒன்று தாங்க கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க. நீர் அதிகம் குடிக்காமல் இருக்கிறதுனாலையும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை போன்ற காரணங்களாலும் இன்று பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகின்றனர். கத்திரிக்காய் கூட்டு, பொரியல் போன்ற பதார்த்தங்களாக செய்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு செரிமான கோளாறுகள் நீங்கும், உடலில் நீர்ச்சத்தை அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கு இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பாக இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழப்பு போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. கத்தரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாவது தவிர்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் அதிகம் அருந்தாமை காரணமாக உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நீரை குடிப்பது போன்ற காரணங்களால் இன்று பலரும் சிறுநீரகத்தின் கற்கள் உருவாகிறது. கத்தரிக்காய் அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் கரைந்து சிறுநீரக நலம் காக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதிகம் காரமான உணவுகளை உண்பது, தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவது, நாட்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட மூல நோயையும் வாரத்திற்கு 2 முறை கத்திரிக்காயை சமைத்து உண்டு வருவதன் மூலம் இந்த மூல நோய்க்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறது. நாம் அன்றாடம் சுவாசிக்கும் காற்றில் கண்ணனுக்கு தெரியாத நுண்கிருமிகளும் மாசுகளும் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது. இவையெல்லாம் நாம் சுவாசிக்கும் போது நமது நுரையீரலுக்கு சென்று விடுகிறது. கத்தரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நுரையீரல் தூய்மையடையும், சுவாச பிரச்சனைகளும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைப்பில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வகையான உணவுகளையும் உண்பது, சரியான உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பது போன்றவற்றை உடல் பருமன் ஏற்படுவதற்கு அதிக காரணமாக இருக்கிறது. உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் வாரம் 2 அல்லது 3 முறை கத்திரிக்காய் விரைவாக உண்டு வந்தால் உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாமல் நமது உடல் பலம் பெற்றிருக்கவும் இரத்தத்தில் இரும்பு சத்து சரியான அளவில் இருப்பது அவசியமாகும். தேவைக்கு அதிகமாக நமது உடலில் இரும்பு சத்து இருந்தாலும் அது உடல் ஆரோக்கியத்தில் பல தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிடுவதால் நமது உடலில் இருக்கும் அளவுக்கு அதிகமான இரும்பு சத்தை உடலில் இருந்து நீக்குகிறது. புகைப்பழக்கத்தில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பழக்கம் என்பது தன்னை மட்டும் அல்லது மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கமாகும். தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கு சிறிது காலத்தில் நுரையீரல், வாய் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கத்திரிக்காய் புகையிலையில் இருக்கும் நிக்கோட்டின் ரசாயனம் சிறிதளவு கொண்டிருக்கிறது. ஆனால் கத்திரிக்காயில் இருக்கும் இந்த நிக்கோட்டின் ரசாயனம் புகைப்பழக்கம் கொண்டவர்கள் சாப்பிடுவதால் அவர்களை அப்பழக்கத்திலிருந்து விடுவிக்க உதவுகிறது. கல்லீரலில் இதனுடைய முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமிச உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கும் தீவிர மது அருந்துபவர்களுக்கும் இது ஒரு கல்லீரலின் செயல்பாடுகளின் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படக்கூடும். இப்படிப்பட்டவர்கள் மேற்கொண்ட பழங்களை நிறுத்துவதோடு வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை கத்திரிக்காய் சாப்பிடுவதால் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் போக்கலாம். கத்திரிக்காயில் உடல் நலத்திற்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் தன்னுள் கொண்டு உள்ளது. வைட்டமின் சி, இ சத்துக்கள், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்கள் இதில் இருக்கிறது. இவை அனைத்தும் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் மன உறுதி, இதயம், இரத்த நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்த உடலின் நலனுக்காகவும் இது உதவியளிக்கிறது. பெரிய மற்றும் அடர்த்தியான ஊதா நிறத்தில் இருக்கும் கத்திரிக்காய்களை நம்மில் பலர் அதிகம் பார்த்து இருப்போம். கத்திரிக்காயில் பச்சை, வெளிர் பச்சை, வெள்ளை மற்றும் ஊதா கலந்த கத்திரி என பல வகைகள் உண்டு. அதில் இந்த நீல நிற கத்திரிக்காயில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் ஏகப்பட்டதாக உள்ளது.
இது தாவரங்களின் நைட்ஷேட் குடும்பத்தை சேர்ந்தது. உலகம் முழுவதும் பல்வேறு உணவுகளில் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கத்திரிக்காயை பெரும்பாலும் காய்கறியாக கருதப்படாமல் அவை தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பழமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அவை பூ பூக்கும் தாவர வகையை சேர்ந்ததால் அதில் இருந்து வளர்ந்து விதைகளை பெறுகிறது. ஆனால் இவற்றின் வடிவம், அளவு, நிறம் ஆகியவற்றில் பல வேறு காணப்படுகிறது. இதனுடைய வடிவம் மற்றும் அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிறியதாகவும் பெரியதாகவும் மற்றும் நீள்வட்டத்தில் இருந்து நீண்டும் தடிமனாகவும் மற்றும் மெலிந்தும் காணப்படுகிறது. இதன் நிறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊதா நிற கத்திரிக்காய்களை பார்த்திருப்போம். ஆனால் இவை வெள்ளை மற்றும் பச்சை நிறத்தில் கூட இருக்கின்றது. சில நேரங்களில் கருப்பு நிறத்தில் கூட கிடைக்கிறது. நீங்கள் கத்திரிக்காயை இரண்டாக வெட்டும்போது அதன் உள்ளே சிறிது விதையுடன் கூடிய வெள்ளை நிற சதப்பகுதியை காணலாம். இது ஒரு நல்ல காய்கான அறிகுறியாக உள்ளது. ஒருவேளை பச்சை அல்லது மஞ்சள் நிறத்துடன் கூடிய பழுப்பு நிற விதைகள் சிறிய கொத்துக்கள் போன்று காணப்பட்டால் அந்த கத்திரிக்காய் எரிந்து விடுங்கள், அது கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது. கத்திரிக்காயில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் புரதங்கள் என அனைத்தும் உள்ளது. இது ஒரு ஆக்சிஜனேற்றங்களை நிறைந்த ஒரு குறைந்த கலோரி காய்கறியாகும். இது இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. இது செரிமானத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மற்றும் எடை நிர்வாகத்தை ஊக்குவிக்கிறது. ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் செல்லுலார் சேதத்திற்கு எதிராக பாதுகாக்கப்படுகிறது. பெரும்பாலும் கத்தரிக்காய் பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் கிடைத்து வருகிறது. இதில் ஹைபிரிட் வெரைட்டியும் தற்போது உள்ளதால் பொதுவாக கத்தரிக்காயை குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்புவதில்லை. ஆனால் அதன் நன்மைகளோ ஏராளமாக உள்ளது. மேலும் கத்திரிக்காய் குறித்து பல ஆய்வுகளின்படி அதில் நிக்கோட்டின் என்ற நச்சுப் பொருள் இருப்பதாக தெரியவந்து உள்ளது. ஆனால் இது உடலை பாதிக்கும் அளவிற்கு அதிகமாக இல்லை. அப்படியிருந்தும் ஏன் இது நன்மை தரும் உணவு என்று கூறுகிறோம் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க. பொதுவாகவே நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்கள் நமது உடலில் இருக்கிறது. இவை நமது செல்களை சேதப்படுத்தும் குணம் கொண்டவையாகும். கத்தரிக்காய் ரேடிக்கல்ஸ்களை தனது ஆன்டி ஆக்சிடென்ட்டுடன் மூலம் எதிர்த்து போராடுகிறது. இத்தகைய ரேடிக்கல்ஸ்களிலிருந்து நம்மை காத்து எந்தவித நோயையும் அண்டவிடாமல் தடுக்கும் குணம் கத்தரிக்காயில் உள்ளது. கிலோரோஜெனிக் என்ற அமிலமும் இதில் உள்ளது. இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உடலில் அதிகமாக சேர்ந்துள்ள கொழுப்புகளை கரைக்க வல்லதாக இது உள்ளது. தினசரி சிறிதளவு சாப்பிடும்போது கொழுப்பை மட்டுமல்லாமல் உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தையும் சம அளவிற்கு கொண்டு வருகிறது. இதனால் இதயம் சம்பந்தமான நோய்கள் வரவிடாமல் தடுக்கிறது. அது மட்டுமில்லாமல் கத்திரிக்காயில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நமது மூளை செயல்திறனை அதிகரிக்கிறது. இது நமது செல்களின் மெம்பிரோன்களை பத்திரமாக காத்துக்கொள்ள மட்டுமல்லாமல் நல்ல நினைவாற்றலையும் தருகிறது. தினசரி கத்திரிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் அது நமது உடலில் உள்ள அதிகமாக சேர்ந்துள்ள இரும்பு சத்தை குறைக்க உதவுகிறது. பாலிசைத்தமின் என்ற நோய் உள்ளவர்களுக்கு அதிகம் இரும்பு சத்து இருக்கும். இவர்களுக்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும். எந்த ஒரு தொற்று நோயிலிருந்து நம்மை காக்கும் சக்தி கத்திரிக்காய்க்கு உண்டு. வைட்டமின் சி அதிகம் உள்ள இந்த காயில் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் சக்தியும் உள்ளது. இதை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் இத்தகைய கிருமிகளால் வரும் நோயிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். கத்திரிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இதில் உள்ள வைட்டமின் சி, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஆகியவை சிறந்த சக்தி தரும் பொருளாக அமைகிறது. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை இயற்கையான முறையில் நிறுத்த விரும்பினால் இதோ ஒரு கத்திரிக்காய். இயற்கை முறையில் நிக்கோட்டின் உள்ள காய் கத்தரிக்காயாகும். இது நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படுகிறது. கனிமங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த காயாக கத்தரிக்காய் அதிகம் நார்ச்சத்து நிறைந்த உணவாக உள்ளது. இவை நமது சருமத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி சருமத்தை ஒளிர வைக்கிறது. கத்தரி தோலில் உள்ள அன்சோதயனின் என்ற பொருள் நமது சருமத்தை இளமையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. கத்திரிக்காயை தினமும் சாப்பிடுவதால் எண்ணற்ற நன்மைகள் ஏராளம். அது மட்டுமில்லாமல் கத்திரிக்காயை தினமும் சாப்பிடுவது நமது தலைப்பகுதியை எப்போதும் ஈரப்பதத்துடன் வைத்திருக்கும். இதனால் முடியின் வேர்ப்பகுதி ஊக்குவிக்கப்பட்டு முடி நன்கு வளர்கிறது. இதனால் முடி வளர்ச்சி அதிகரிப்பதுடன் மற்றும் முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். நார்ச்சத்து அதிகம் உள்ள கத்தரிக்காய் குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளதால் மற்றும் நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்துகிறது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதிலும் இரத்தத்தில் குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்துவதிலும் கத்தரிக்காய் நன்மை அளிக்கிறது. உணவு மற்றும் செயல்பாட்டில் வெளிப்பட்ட ஒரு ஆய்வில் கத்தரிக்காய் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கும் என்று கண்டறியப்பட்டு வருகிறது.
கத்தரிக்காயில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக பல ஆய்வுகள் கூறப்படுகிறது. புற்றுநோய் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் DNA சேதத்திலிருந்து பாதுகாக்கும் திறன் கத்தரிக்காயில் உள்ளது. புற்றுநோய் எதிர்ப்பு ஆராய்ச்சியில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் கத்தரிக்காய் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவும் ஒரு சிறந்த உணவாக கருதப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கத்திரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.